உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். காலங்களிலே தேவனுடைய வார்த்தை கேட்கிறது. அருமையான உள்ளங்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை நடத்துகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை பாதுகாக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன் தேவைகளை சந்திக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உனக்கேற்ற கிருபைகளை நிறைவாக்கி கொடுப்பார். உனக்கேற்ற மகிமையான காரியங்களை நிறைவாய் செய்வார். இந்த மார்ச் மாதத்திலே நீங்க சொல்லணும், பக்கத்துல கிட்ட கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் இந்த மார்ச் மாதத்திலே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று கருணை கொண்டு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இங்கிருந்து பார்க்கறதுக்கு 2 பேரும் கை கொடுத்து ஏதோ சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சு. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, நீங்க உங்க உள்ளத்துல இந்த மாதத்துல மார்ச் மாதம் என்பது எல்லா கம்பெனிக்காரர்களுக்கு, எல்லா பிசினஸ் மேன்களுக்கு, எல்லா மனிதர்களுக்கும் நல்ல சம்பளம் வாங்குற 50,000 60,000க்கு மேல சம்பளம் வாங்குற எல்லாருக்கும் இந்த மார்ச் மாதம் ரொம்ப கிரிட்டிக்கலான கஷ்டமான மாதம். ஏன்னா மார்ச் மாதத்துல டாக்ஸ் கட்டுற மாதம். நிறைய பேருக்கு சம்பளத்தை ஃபுல்லா பிடிச்சிருவாங்க. ஆனா நமக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை. நம்மளுக்கு சம்பளமும் இல்லை, நமக்கு மழையும் இல்லை, வாய்க்காலும் இல்லை. ஆனா நமக்கு எந்த விதமான காரியமும் இல்லை. எதை குறிச்சும் பயம் இல்லை, எதை குறிச்சும் கவலை இல்லை, எதை குறிச்சும் துக்கம் இல்லை. ஏன்னா விலை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை ஆசீர்வதித்து நடத்த போகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அண்ட சராசரியை உண்டாக்கின ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருதயத்திலே கை வைத்து சொல்லுங்க, என் தேவனே, நீர் என்னோடு கூட இருக்கிற ஆண்டவரே, உங்களுடைய கோபத்தை தனிவனை தேற்றும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபையை தேற்றும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபையை பாதுகாக்கும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபையை தப்பவிக்கும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபையை ஏற்றிக் கொள்ளும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபையை சுமந்து கொள்ளும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபையை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே, இந்த கிருபையை உயர்ந்த ஆண்டவரே, இந்த கிருபை என்னோடு கூட இருந்து எனக்கு தேவையான சகல நன்மைகளையும் தரும் ஆண்டவரே. இந்த கிருபையுடைய வாழ்க்கையை என் தலைவர்களை மாற்றும் ஆண்டவரே, என் சோர்வுகளை மாற்றும் ஆண்டவரே, என்னுடைய வியாதியை மாற்றும் ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனைகளை மாற்றும் ஆண்டவரே, என் போராட்டம் நிறைந்த வாழ்க்கைக்கு ஒரு ஒட்டுப்புள்ளி வைக்கும் ஆண்டவரே. இந்த வருஷம் ஆண்டது மாதம் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஆண்டவரே தேவனுடைய பிரசன்னத்தின் மகிமை என் வீட்டில் மட்டுமல்ல, என் உள்ளத்திலே எப்பொழுதும் குழந்தை விட்டு எரியும் ஆண்டவரே. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா தாய் மறந்தாலும் மறக்காத தேவன் அவர், தந்தை வெறுத்தாலும் வெறுக்காத தேவன் அவர், கைவிடாத தேவன் அவர். இந்த பூமியை நீ நேசிக்கிறவனை கைவிடுவாங்க, நீ நம்புகிறவர்களை ஏமாற்றுவாங்க. நீ போகிற வாழ்க்கையிலே மேலும் பள்ளமாய் பள்ளமும் குழியுமாக தடமாறி விழுகிற சூழ்நிலைகள் வரும். ஆனால் நீ கலங்காதே, நீ திகழாதே, நானும் தேவன் என்ற கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒரு பக்தன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே தேசத்தின் ராஜா அவனை எதிர்த்த பொழுது அவன் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. தேவனே, நீ என்னோடு கூட இருக்கிறீர், உன்னுடைய கோலும் உன்னுடைய தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். அந்த பக்தன் சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் உனக்கு ஏற்ற நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்து உன்னை ஆசீர்வதிக்கும், உன்னை பாதுகாக்கும், உன்னை தப்பவித்து ஏந்திக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு உனக்காக மரித்தவர், உனக்காக பூமிக்கு வந்தவர், உனக்காக பாடுபட்டவர், உனக்காக
வேதம் சொல்லுகிறது எசையாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறதை வாசிக்க கேட்போம். எசையாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தேவனுடைய வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்க கேட்போம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவிக்கிறமாய் இருந்தார். அவர் சிலுவையிலே அறிந்த பிறகு ஒரு பக்தர் சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்மை பார்க்கும் பொழுது, அவரை பார்க்கும் பொழுது பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லையே. அவரை பார்க்கும் பொழுது, என் ஆண்டவராகிய இயேசுவை பார்க்கும் பொழுது அந்த அழகு முதல் காணவில்லை, அந்த அழகான கண்கள் காணவில்லை, அந்த அழகான முகத்தின் அந்த வாய்மொழியிலே மதுரமாய் இருக்கிறவருடைய வார்த்தை கேட்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்தது. பக்தன் வர்ணிக்கிறார், ஒரு பாடல் எப்படி இருக்கிறது, கத்தசல கார்முகி இலை போன்றது, காகம்போல் கருப்பானது, கண்ணம் கந்த வர்க்கமானது, வாசம் வீசும் மலரானது என்று சொல்லி என் தேவன் சொன்னவே. அவர் சாலோமின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலையும் ஆகியிருந்தவர். 10,000 பேர்களில் சிறந்த தேவன் அவர். அவர் சொல்லுகிறார், அவரை குறித்து திருக்கதரிசி சொல்லுகிறார், இதன் கலையை போல ஒருவர் தோன்றுவார், இந்த பூமியில ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை தேவனுக்கு ஒப்பாயிருக்கும், அந்த ஒப்பாயிருக்கிற குழந்தை வளர்ந்து அவரை மனுஷனால் புறக்கணிக்கப்படுவார், மனுஷனால் ஒதுக்கப்படுவார், மனுஷனால் தள்ளப்படுவார். அவர் வேதனை நிறைந்தவராய் இருப்பார், அவர் துக்கம் நிறைந்தவராய் இருப்பார், அவர் பாட அனுபவிக்கிறவராய் இருப்பார். என் தேவன் சொன்னவே, உனக்காய் இத்தனை காரியங்கள் செய்து ஆண்டவராகிய இயேசு அவர் மரித்தார், நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் அழகாய் 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே தேவனுடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்க கேட்போமே. நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற யாவையும் கைக்கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரையந்தோ நான் அந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கையை தட்ட வேண்டாமா? கால்மொழிலை போன்றது, காலம் போல் கருப்பானது, முற்றிலும் அழகானது என் தேசு, ஆயிரங்களில் சிறந்தவர், முற்றிலும் அழகானவர், முகம் சூரியன் போன்றது, கண்ணும் கந்தவர்க்கமானது, முகம் சூரியன் போன்றது, கண்ணும் கந்தவர்க்கமானது, வாசம் வீசும் மலரானது, வாய் மதுரமானது, பாடிடவே 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 இந்த அண்ணலின் அழகை, பாடிட 10,000 நாவுகள் போதா, அன்பரின் அன்பினையே முற்றிலும் அழகானவர்.
இயேசு எவ்வளவு பெரிய ஆண்டவர்! அந்த ஆண்டவர் அவ்வளவு பெரிய தேவன் ஒரு மனிதனோடு கூட இருப்பார். அவரை ஒருவரும் ஒரு காலமும் அசைக்க முடியாது. அந்த நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 12 வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க, உத்தரவாய் இருக்கிற நாட்களிலே உங்க ஜெபத்தில் நீங்க தரித்திருங்க. என் ஆண்டவராகிய இயேசு அவர் உங்களோடு கூட இருக்கிறவர். அவர் உங்களோடு கூட இருக்கிறவர். உன் நம்பிக்கையிலே கர்த்தர் எனக்காய் யாவற்றையும் செய்து முடிப்பார். நீ பயப்படாதே, நீ பலக்கொண்டு நிலவரலாயிரு. எப்படி பலக்கொள்ள முடியும்? எப்படி பலனாய் மாற முடியும்? ஏன் சொன்னா, இந்த சபையின் உபதேசமானது கெட்டுப்போனவர்களுக்கு பைத்தியமாயிருக்கும். அதை விசுவாசிக்கிற உனக்கும் எனக்கும் அது எப்படி இருக்குமா? தேவ பலனாயிருக்கும், தேவ பலனாயிருக்கும், தேவ மகிமையாயிருக்கும், தேவனான ஆசீர்வாதமாயிருக்கும். கண்ட வட்டமானது, வாசவீசமானது, அந்த அற்புத தேவன், அந்த மகிமையின் தேவன், அந்த மாறாத தேவன், அந்த உன்னத தேவன் உன்னோடு கூட இருக்கிறவர். உன்னோடு கூட இருக்கிறவர். உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்துகிறவர். நீ சொல்லிக்கும் பொழுது, நீ வேதத்தை வாசித்து உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது உன்னை பாதுகாக்கும்படியாக அவர் உன்னோடு கூட இருக்கிறாரா? வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் புத்தகத்திலே 24ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் இப்படி சொல்லப்படுகிறது. எனக்கு ஒரு 2 கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கிறேன். யாருக்கு உங்களுக்கு பதில் தெரியுமோ? சந்தோஷமா? உங்களுக்கு நீங்களே சந்தோஷமா வெரி குட் சொல்லிங்க. இல்லைன்னா பதில் தெரியலன்னா போய் பதிலை கண்டுபிடிச்சி என்ன பண்ணுங்க, நான் பதிலை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு வெரி குட், நீ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிங்க நீங்களே. 2 கேள்வி வேதத்திலே. முதலாவது தாவீது. இந்த தாவீது அவரை பத்தி எங்க முதல்ல சொல்லப்பட்டு இருக்கிறது? எந்த அதிகாரத்துல முதல்ல தாவீது வராரு அப்படின்றத நீங்க ஆராய்ந்து பாருங்க. இரண்டாவது, இந்த தாவீது கர்த்தர் தாவீதை முதலில் தாவீதை வச்சு செஞ்ச பெரிய காரியம் எது அப்படின்றத 2 கேள்வி. முதல்ல தாவீதை பற்றி எங்க சொல்லப்பட்டிருக்குது முதல்ல. இரண்டாவது, தாவீதை கொண்டு கர்த்தர் செய்த முதல் பெரிய காரியம் எது? 2 காரியத்தை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்போ வேதம் சொல்லுகிறது 24ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தில் இப்படி சொல்லுது. தாவீது வாசிங்க. ஓகே போதையா. சவுல் பரிசேயரை பின்தொடர்ந்து திரும்பி வந்த பொழுது தாவீது என்கிறே ஐயா போதையா தேங்க்ஸ் ஐயா. தாவீது என்கிறே என்கிறதான வனாந்தரத்திலே இருக்கிறார் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டவுடன், சவுல் என்கிற ராஜா, இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கிற சவுல் இந்த தாவீதை கொலை செய்யும்படியாக தன்னிடத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டு 3000 போர் சேவர்களை கூட்டிக் கொண்டு என்கதி என்கிற வனாந்தரத்திலே தாவீது இருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டபடினாலே இந்த என்கதி என்ற வனாந்தரத்துக்கு போய் தாவீதை கொலை செய்யும்படியாய் இந்த ராஜா, இந்த சவுல் என்கிற ராஜா நடந்து போகிறார். அங்கே போய் அவன் அநேக இடங்களிலே தன்னுடைய போர் சேவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர் ரொம்ப பலசாலிகள், ரொம்ப அற்புதமாய் சண்டை போடுகிறவர்கள், ரொம்ப அற்புதமான காரியத்தை செய்கிறவர்கள். அப்படிப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு போயிட்டு தாவீதை போய் தேடாக கொலை செய்வதற்காக. ஆனால் தாவீது அங்க பிடிக்க முடியல. இந்த சவுல் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. அவர் அந்த அதிகாரத்தில் முழுசா நீங்க படிச்சீங்கன்னா கீழே இருக்கிற வசனம் எல்லாம் அழகாய் ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு விலக்கி காட்டும். நீங்க இன்னைக்கு தியான குறிப்புல 1 சாமுவேல் புத்தகம் 24ஆம் அதிகாரத்தை உங்க தியான குறிப்புல வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் தேவ பலனாய் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த பலத்தை தாவீது, இங்க சவுல் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அவர் போயிட்டு ஒரு குகைக்குள்ள இருக்கிற ஒரு இடத்துல
சவுல் அப்படியே உட்கார்ந்து கொண்டு ஹாயா படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் தாவீதை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. இப்ப தாவீதுக்கு சவுல் இருக்கிற இடத்துக்கு பின்புறமாக தாவீது இருக்கிறார். தாவீதுடைய ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ தாவீது கூட இருக்கிற ஆட்கள் எல்லாம் சேர்ந்து தாவீதுக்கு சொல்றாங்க, தாவீதே, சவுல் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு, நீ போயிட்டு இதான் நல்ல சமயம், நீ போய் உன் பட்டயத்தை எடுத்து சவுல் என்ன பண்ணிடு, கொன்று போட்டுடுறாங்க. என் தேவஜனமே, தேவனோடு இருக்கிறார் அல்லவா, தேவனோடு இருக்கிற தேவனிடத்துல மட்டும்தான் அங்கே ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஒரு துன்பம் வரும் பொழுது, ஒரு பலவீனம் வரும் பொழுது, ஒரு சோதனைகள் வரும் பொழுது, ஒரு அசதிகள் வரும் பொழுது, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யார்கிட்ட போலாம், என்ன செய்யலாம் யோசிக்காத, தேவன் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் அருகினாலே நான் கர்த்தரிடத்தில் கேட்பேன் என்று முழங்கால் படித்து நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்பீர்களானால் இந்த தேவன் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி ஒரு ஆசீர்வாதத்தை கட்டிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? துன்மார்க்கருடைய சங்கீதம் 1 அழகா சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காதே, பாவியுடைய வழியை நீக்காதே, பரியாசக்காரர்கள் உட்கார்ந்த இடத்துல உட்காராத, நீயோ கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிரு, அப்பதான் நீ பாக்கியவானாய் பாக்கியவதியாய் நிறைந்திருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு நிறைய சொத்து இருக்குது, மார்க்கெட்டி கொள்றதுல பிரயோஜனம் இல்லை, எனக்கு நிறைய பணம் இருக்குது, மார்க்கெட்டி கொள்றதுல பிரயோஜனம் இல்லை, எனக்கு நிறைய ஆள்கள் இருக்குது என்று மார்க்கெட்டி கொள்றதுல பிரயோஜனம் இல்லை, எனக்கு நிறைய காரியங்கள் இருக்குது, எனக்கு நல்ல ஞானம் இருக்குது, நான் உயர படிச்சிருக்கிறேன், எனக்கு உயர்வான மேன்மை இருக்குது, நான் ஒருத்தகிட்ட ஒரு சொன்னா அவங்க அப்படியே நம்புவாங்க என்று உன்னை குறித்து மேன்மை பாராட்டிக் கொண்டு மார்க்கெட்டுவது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் தேவனோடு இருப்பாரானால் என் தேவனுடைய ஆலோசனைகள் கிடைக்குமானால் அவர் சொல்லுகிறார், என் கண்ணை 32ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்திலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அழகாய் நெற்றியாய் கிரமமாய் உயர்வாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை இப்படி இருக்கிறது. சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய பாதையை காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனையை சொல்லுவேன். உனக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீங்க பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு ஆலோசனை சொல்ற கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் சொல்லுங்க. அன்பு தோழுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆழ்வாய் அன்பு தோழுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆழ்வாய் ஆராதிப்பே.
சொல்லுங்க வாய் திறந்து, நான் ஆராதிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை ஒருபோதும் வெட்கப்பட விடவே மாட்டாரு. ஒருபோதும் என்னை தவிக்க விடவே மாட்டாரு. ஒருபோதும் என்னை குந்தி போக விடவே மாட்டாரு. ஒருபோதும் நான் விழுந்து போகிறது அவர் பார்த்து வேடிக்கை பார்க்க மாட்டாரு. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஏனென்றால் என் தேவனோடு இருக்கிறார். என் தேவனோடு இருக்கிறார். மலையில் விலகினாலும் பர்வதங்களிலே பெயர்ந்தாலும் அவருடைய கருவையை விட்டு விலகாது. அவருடைய கருவையை விட்டு விலகாது. அவருடைய மாட்சிகளை விட்டு விலகாது. அவருடைய அன்பைகளை விட்டு விலகாது. அவருடைய பாசம் என்னை விட்டு விலகவே விலகாது. ஏன்னா இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவனாய் இருக்கிறார். மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அதேதான் இந்த தாவீது தேவனை நோக்கி பார்க்கிறான். அவன் சொல்றான், அந்த கிட்ட இல்ல, தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட இந்த மனுஷன் மேலே, இந்த சவுல் மேலே என் கையை போட மாட்டேன். என் கை போட்டு நான் அவருக்கு எதிராக நிற்க மாட்டேன். என் தேவ சனமே, உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நினைச்சு கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையிலையும் தேவம் மனிதனுக்கு விரோதமா எழுந்து நிற்கிற எந்த காரியங்களா இருந்தாலும் அது சபிக்கப்பட்டதாக காணப்படும். தேவ மனுஷனுக்கு விரோதமாய் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஊழியத்துக்கும் சபைக்கும் இந்த மட்டை இங்க நடக்கிற இந்த புங்கேரி கிராமத்தில் நடக்கிற எல்லா சபைக்கும், இந்த புங்கேரியில் நடக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்கும், இந்த புங்கேரியில் இருக்கிற எல்லா மக்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காலே போகும். ஏன்னா இந்த புங்கேரியை ஆண்டவராகிய இயேசு தன் கரத்தில் வைத்திருக்கிறார். இந்த புங்கேரியை ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் தன் மகிமையின் கரத்தில் வச்சிருக்கிறார். இதை ஒருவரும் தொடமாட்டான். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன், புங்கேரியை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புங்கேரியில் இருக்கிற நீங்கள் தான், புங்கேரியில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் பாக்கியவான்கள், 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 பாக்கியவான்கள். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர்களாய் இந்த புங்கேரியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தான் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தாவீது நேரா இந்த சவுல் கிட்ட போறான். சவுலுடைய வஸ்திரம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. சவுல் தூங்கிக் கொண்டிருக்கிறான். தாவீது நினைச்சா சவுலை ஒரே விட்டு வெட்டிட்டு இருக்கலாம். ஆனா சவுல் கிட்ட இருக்கிற அந்த தொங்கல்ல ஒரு துண்டை மட்டும் அறுத்துக்கிட்டு தாவீது வந்துடுறான். இப்ப சவுல் தேடி பார்த்துட்டு திரும்பி போறாரு. தாவீது கடைகளில் திரும்பி போகும்பொழுது சவுல் குகையிலிருந்து, தாவீது குகையிலிருந்து வெளியே வந்து, என் தகப்பனாகிய சவுலே, உனக்கு தேவனுக்கு விரோதமாகவும் உனக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்யல. உனக்கு விரோதமாய் எனக்கு விரோதமாய் நீ கையை ஆட்களை கூட்டி வந்த, எனக்கு கொலை செய்யறதுக்கு நீ ஆளை கொண்டு வந்த. இதோ பார், கர்த்தர் இன்னைக்கு உன்னை என் கரத்திலே கொடுத்தும் கூட நான் உன்னை கொலை செய்யவில்லை. இந்த உன்னுடைய ரத்தத்தின் தொங்கலை பார். காட்டினா சவுல் பார்த்த உடனே, ஐயோ இதை வஸ்திரத்தின் தொங்கலாச்சு, பயந்து போய், தாவீதே நீ என்ன மன்னிச்சிடு, நீ என்ன மன்னிச்சிடு, நீ என்ன மன்னிச்சிடு. நானோ உனக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், நீயோ எனக்கு நன்மை செய்தாய் என்று சொல்லி தாவீதை சொல்லி பாராட்டி விட்டு சவுல் தன் ஸ்தானத்துக்கு திரும்பி போகிறான் என்று 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலே அந்த முழு வசனங்களை அழகாய் வேதம் சொல்லுகிறது. இந்த தேவச்சனவே, இன்றைக்கு நீங்க சொன்ன ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் நான் குற்றவாளியாய் இல்லாதபடிக்கு, உமக்கு விரோதமாய் நான் எழுவாதபடிக்கு என்னை இம்மட்டும் பாதுகாத்து என்னை பரிசுத்தவானாய் இந்த பகுதியிலே நான் வைத்திருக்கிறேன். அதற்கு உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று ஆண்டவரே, நீ என்னோடு கூட இருக்கிறப்பா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்தின் புத்தகம் 121ஆம் சங்கீதத்திலே 3ஆம் வசனம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. வாசிங்க, கடைசியா முடிக்கலாம். மூன்றாம் வசனம், உன் காலை தள்ளாவிட்டால் உன்னை காக்கிற தேவன் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை, உன்னோடு கூட அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிற தேவன்
யார் கூட இருக்கிறாரு சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற கை பிடிச்சி சொல்லுங்க, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமா, இருக்கிறாருங்க. நீ கவலைப்படாத. இவற்றையா துன்பமா, கண்ணீரா, போராட்டமா, அவமானமா, கஷ்டமா, தடுமாறி நிற்கிறியா? நீ கவலைப்படாத. சேனைக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கண்ணில் மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி இயேசுவே. ஆமென் ஆண்டவரே. உங்கள் புயலோ பலத்த கரமோ உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவை இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவை இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலே ஜனமே என்றும் உடலிட வேண்டாம். ஏகமாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஏகமாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறுமந்தையே, நான் சொல்லுங்க. பயப்படாதே சிறுமந்தையே, நானே உன்னை ஆரம்பே என்னும் நல்ல ஆசாரியர் உண்டு. ஆரம்பே என்னும் நல்ல ஆசாரியர் உண்டு. இயேசுவே, எங்களோடு கூட இருக்கு. நீ கோலவரை தடிமலை தேற்று இந்த மார்ச் மாதம் முழுவதுமாக எங்களோடு கூட இருக்க போறீங்கப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இயேசுவை மூலமாக சுதந்திர நல்ல பிதாவே. ஆமென்.